ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாருக்கும் பொங்கல் போயிடுச்சு. அதாவதுங்க முக்கியமான அதாவது எல்லாருமே கொண்டாடுற விசேஷம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி. பொங்கல் போனால் அடுத்தது தீபாவளி. இதுக்கு இடையில நிறைய விசேஷம் வருங்க. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பங்குனி உத்திரமோ, ஒரு தைப்பூசமோ, ஒரு விநாயகர் சதுர்த்தியோ, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோ இதெல்லாம் வரும். வராமல்லாம் கிடையாது. பண்டிகைலாம் எல்லாம் வரும். இருந்தாலும் பொங்கல் மாரி தீபாவளி மாரி யாருமே கொண்டாட முடியாது. அதுவும் தீபாவளியை விட பொங்கல் நிறைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. இவர் கடைக்கு போய் பொங்கல் டைமில் தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த விசேஷ நாள்னாவே பூக்கடை தாங்க. கடையை விட்டு எட்டைக்க வர முடியாது. ஒரு நாளைங்கிழமையெல்லாம் எங்கேயுமே போக முடியாதுங்க. வீடு தான். ஏன்னா பூ வரும், பூ கட்டணும், இவர் கடையில் வேலை இருக்கும். மேக்சிமம் எங்கள் வீட்டில் வந்து இந்த நாளைங்கிழமை விசேஷ நாள், இந்தமாரி தீபாவளி, பொங்கல், ஒரு கோயிலுக்கு இந்தமாரி பங்குனி உத்திரம் வருதுங்க, கோயிலுக்கு போக முடியாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நல்லா ஓடும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் 10 ரூபாய் பார்த்தாதான், மீதி நேரத்தெல்லாம் அப்படியே டல்லாகிடுங்க. அதனால் இந்தமாரி விசேஷ நேரத்தில் எங்களால் எங்கேயுமே போக முடியாது. பொங்கல்னு 3 நாள் எப்படி இப்போ தாங்க போன வாரம் சனிக்கிழமை போகி சந்தை போடுவாங்க. மண்டே அன்னைக்கு வந்து போகியா, அதனால் சனிக்கிழமையும் போட்டாங்க போகி சந்தை. இப்போ தான் போட்ட மாரி இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு சந்தை. நாள் போகிறது தெரியல, கடன்னு போகுது. அதனால் எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் சூப்பராக போச்சுங்க. இவர் தான் என்ஜாய் பண்ணல, மற்றபடி நாங்கள்லாம் வீட்டில் நல்லா பொங்கல்லாம் வச்சு செமையாக என்ஜாய் பண்ணோம். இவர் என்னடா மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இது வந்து எங்கள் கடையில் வந்துங்க இந்தமாரி பொங்கல், தீபாவளி இந்தமாரி நேரத்துலலாம் இந்தமாரி பூ வாங்குவாங்க. மற்ற நேரத்திலலாம் ஓடாது, அவ்வளோக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் வாங்குவாங்க. ரோஸ்லாம் இடையில ஏதாவது ஒரு முகூர்த்த தேதினா வாங்கி வைப்பாங்க. இது வந்து இப்போ பொங்கல்ன்றதுனால கருநாள் அன்றைக்கெலாம் எல்லோரும் இந்த குட்டி பசங்கள்லாம் ஜடத்தை வைப்பாங்க. சாமந்தி பூ இந்தமாரி ரோஸ்லாம் வாங்குவாங்க கலராக. அதுக்கோசரம் வாங்கினாங்க. அதில் வந்து இவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் இந்த வருஷம் அந்த அளவுக்கு சரியில்லை. அது நிறைய பூ மீந்துருச்சுங்க. அதனால் இது வந்து இவர் எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கடைக்கு போய் எனக்கு தேவையான கலரெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வரப்போ பூலாம் பார்த்தீங்கன்னா இது கவருக்குள்ளே இருக்கிறதுனால சுருக்கமாக இருக்கிற மாரியே இருக்கும். அந்த கவரை எடுத்துட்டிங்கன்னா செமையாக இருக்கும். எல்லா கலரும் எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு, இந்தமாரி 4 கலரு. இது இல்லாமல் இடையில ரோஸ் வேறு இருந்ததுங்க. ஆரஞ்சு கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸு, இதெல்லாம் வந்துங்க நான் கடைக்கு போனேன்னா பார்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்னும் நிறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 2 ஆளுக்கு 2 கொடுத்துருவேன். நான் இவ்வளோலாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பூக்கடை வீடா, சரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. கேட்பாங்க, நீ மட்டும் அழகாக கலராக வைக்கிறியே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இங்கே உள்ளவங்களுக்கு ஆளுக்கு 2 அது பசங்க தம்பி டியூஷன் போகிறாங்களா, அவங்க டியூஷன் மிஸ்ஸுக்கு 2 இப்படி கொடுத்து விட்ருவேன். நான் என் தங்கச்சிங்களுக்கு கொடுத்து விட்ருவேங்க. மோஸ்ட்லி அவள் சின்ன வேலைக்கு போகிறதுனால அவள் வச்சுட்டு போவா. இங்கே சின்ன நல்ல வீட்டில் இருக்கிறனால அவங்கவுங்களுக்கு 2 நான் 4 கொடுத்து விட்ருவேன். அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்தார். சரி உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வாங்க மாட்டாங்க. இந்தமாரி ஃபங்க்ஷன், இந்தமாரி பண்டிகைன்னா மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த ட்ரிப்பு மீந்துருச்சுங்க. இவ்வளோலாம் மீறாது, கரெக்டாக ஆகிடும். இந்த ட்ரிப்பு எங்கே பாரு பூக்கடையாக வந்துருச்சுங்க. இப்போல்லாம் நிறைய பூக்கடை இருக்குது எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் வீட்டுக்கு வீடு வர பூ வாங்கி கட்டுறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாவே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட வைக்கலாங்க. நான் எனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், அதுக்கு மேட்சாக வச்சுருந்தேன். செமையாக இருந்துச்சு. இது நல்லாவே இல்லை. வாங்க, எனக்கு வேறு பசிக்குது. இவர் வருவாருன்னா நாங்கள் உட்காந்துருந்தோம். இவர் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாரா, சரி அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நம்ம சாப்பாடை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தோம். வாங்க போய் சாப்பிட்லாம். சூப்பரான இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம்.
என்ன உத்ரா சாப்பிட உட்காந்தாச்சா? சாப்பிட உட்காந்தாச்சுங்க. நல்லா பசி. நீங்கள் சாப்பிடலையா? நான் தான் வீடியோ எடுக்கிறேன். நான் எங்கே சாப்பிட்றது? என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் இன்னைக்கு சொல்லு. நம்ம வீட்டில் எனக்கு பிடித்த சாப்பாடு. என்ன சாப்பாடு? நான் எப்போதுமே வீட்டில் நல்ல சாப்பாடு தான் செய்வேன். சிம்பிளாக இருந்தாலும் ஒரு வேலைக்குன்றதுனால நல்ல சாப்பாடு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு. என்னடா கொஞ்சமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நிறைய எப்போதும் கொஞ்சம் அவங்க மாமியாருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன். அவங்களுக்கு சொரக்காய் கூட்டுங்க, செமையான சாப்பாடு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இது வெங்காயம் தக்காளெலாம் வதக்கி விட்டு சொரக்காய் நல்லா பிஞ்சு சொரக்காய் இந்தமாரி நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. சொரக்காயெலாம் அதாவது வெயில் டைமில் தான் சொரக்காய் வந்து கிடைக்கும். இந்தமாரி நேரத்துலையும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சந்தைக்கு போயிருந்தேன்னா அங்கே சொரக்காய் விற்றாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு. சொரக்காய் வாங்கி வந்து வெங்காயம் தக்காளி பட்டை மிளகா மல்லாட்டை பயிரெலாம் அரைச்சி ஊற்றி செம்மையாக சொரக்காய் போட்டு கூட்டு, அது ரசம், மிளகு ரசம். சரி, உன் கூட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. என் கூட்டு என்றைக்குமே செம்மையாக தான் இருக்கும். எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு எங்கள் மாமியாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க முட்டை ஆம்லேட் ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? நீ சாப்பாடை பார்த்தா எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு. சரி, ஓகே. சரி, அப்புறம் இந்த சொரக்காய் கூட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது வந்து மோஸ்ட்லி யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. சொரக்காய் வந்து நல்லா நீர் வடியுங்க. மேக்ஸிமம் இந்த கன்சீவாக இருக்கிறவங்க, இந்த கால் வீங்கி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் சொரக்காய் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இப்போ எங்கள் மாமியாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வீங்கி தான் இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் அவங்களுக்கு சொரக்காய் செஞ்சு கொடுப்பேன். இந்தமாரி வீக்கம் இல்லை சுகர் உள்ளவங்க சொரக்காய் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கால் வீக்கம் கை வீக்கம் இந்தமாரி உள்ளவங்கலாம் சொரக்காய் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா நீர் வடியுமா, நீர் கொத்துக்கிறது தான் அந்த கால் கையெல்லாம் வீங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் மாமியாரே மெடிக்கல் ஷாப்புக்கு நான் கூப்பிட்டு போனோன்னா அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் யூரின்லாம் நல்லா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போதுமா, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் போகுது அப்படின்வாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க சொரக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. அதுமாரி வாரத்துக்கு ஒரு டைம் இந்தமாரி செஞ்சிருவேன் நான். ஆனால் பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் கால் வீங்க. ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் மேக்ஸிமம் சொரக்காய் புடலங்காய் பீக்கங்காய்லாம் நான் அடிக்கடி வாங்கி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடுவேங்க. இந்தமாரி கூட்டாக வைக்க மாட்டேன், நான் கொஞ்சம் சாம்பாராக வச்சுருவேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் சாம்பாராக தான் விரும்புவாங்க. அதனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு சாம்பாராக வச்சு நான் கொடுத்து விட்ருவேன். நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுருவானோ. இந்தமாரி கூட்டாக வச்சா அதுங்க அதிகமாக சாப்பிடாதுங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் இது வெறும் காய், அது கொஞ்சம் பருப்புலாம் கொஞ்சம் போட்டு நான் செய்யறதுனால அவனை சாப்பிட்ருவானோ. அதுமாதிரி இந்தமாரி காயெலாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சூடு நல்லா சூட்டை தணிக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சூட்டை தணிக்கும், நீர் வடியும், சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. இந்தமாதிரி சொரக்காயெலாம் ரொம்ப நல்லது. இந்தமாரி கொடியில் விளையிற பொருட்களும் உடம்புக்கு சொரக்காய் பீக்கங்காய் புடலங்காய் இந்தமாரி காய்கறிலாம் ரொம்ப நல்லது. எங்கள் ஊர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் விற்பாங்க. புடலங்காய் பீக்கங்காய் சொரக்காய் இதெல்லாம் பார்த்தாவே ஆசையாக இருக்கும் வாங்கி வந்து செய்யணுன்னு. நான் ஈவினிங் போகிறதுனால மேக்ஸிமம் விற்றுருங்க. இந்த காலை நேரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இவ்வளோ நீட்டு கூட வச்சுருப்பாங்க சொரக்காயெலாம். சொரக்காண்ட புடலங்காய் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சுங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஓகே, பாய்.